विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् अणु बृहत् धृतः स्थूलः गुणभृत् निर्गुणो महान् अधृतः स्वधृतः स्वाभ्यः प्राग्वंशो वंशवर्धनः. பகவானுடைய உன்னதமான நாமாக்கள் வேதாந்தவரமாகவும் பகவானுடைய மகிமையை சொல்லக்கூடியதான நாமாக்கள் ஆரம்பிக்கப்படுறது. பகவான அணுன்னு சொல்லியிருக்கார். உபனிஷத்து என்ன சொல்றது? அணோரணியான் மகதோ மகியான் ஆத்மாத்யஜந்தோ நெய்தோ குஹாயாம் சமக்ரதோ பத்யதி வீதோகா தாது பிரசாதான் மகிமானமாத்மனா அப்படின்னு அணுவான பதார்த்தங்களை விட அணு அப்படின்னு. அணுன்னு சைஸ்ல அணுன்னு அர்த்தம் இல்லை, ரொம்ப சின்னவர் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. ஆனா என்ன அர்த்தம்? சூக்ஷ்மமானவர்னு அர்த்தம். சூக்ஷ்மமானவர்னா டூ சட்டம். அதனால சாதாரணமாக நம்ம அதை அறியறது ரொம்ப கஷ்டம், பரம்பொருளை அறியறது கஷ்டம். அதனால அணுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப லோகத்திலேயே பதார்த்தங்கள் பாருங்க, பெரிய பொருளும் இருக்கு, சின்ன பொருளும் இருக்கு. ஒரு எறும்பு இருக்கு, எறும்புக்குள்ள பரமாத்மா இருக்காரா இல்லையா? பரமாத்மா இல்லாத போனா அந்த எறும்பால அசைய முடியாது. அது இங்கிருந்து அந்த கோடி வரைக்கும் போறதோ இல்லையா, எல்லா பொருளையும் உட்கொண்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு போறது. அந்த சக்தி அதுக்கு யாரு கொடுத்தா? உள்ள பரமாத்மா இருந்தா தான் முடியும். அவர் இல்லாத போனா எந்த பதார்த்தமும் அசையாது. ஏன்னா சைத்தன்யம் ஒரே ஒரு ஸ்வரூபத்திற்கத்தான் இருக்க. மற்ற பதார்த்தங்கள் எல்லாமே ஜடம், அசையாத பொருள்கள். அந்த அசையாத பொருள்களுக்குள்ள இவர் இருக்க தொட்டு அவைகள்ல சிலது அசைகிறது, இவருடைய சம்பந்தத்தினால அசைகிறது. ஆகையால் சின்ன சின்னதான பொருள்ல ஒரு கொசுவா இருக்கட்டும், ஒரு எறும்பா இருக்கட்டும், அதை விட சின்ன பிராணியா இருக்கட்டும், அந்த பிராணிக்குள்ளையும் பகவான் இருக்கார். இருக்க தொட்டுதான் அதை அசையும். அப்ப அந்த பிராணிக்குள்ள இருக்காருன்னா பிராணியை விட சின்னதானாலும் இருக்கணும். அணுன்னு அப்படி ஆரம்பிச்சது. சைதுலயே அணுன்னு சொல்லியிருக்கேன். ஆனா இந்த அணு ஆனது எப்படி? நிஜமாக அணு இல்லை. ஆனா எப்படின்னு அந்த உபாதி சின்னதா இருக்கிறதுனால சில அங்க இருக்கக்கூடியதான பொருளும் சின்னதா. பெரிய காவேரி நதி இருக்கு, அதுல ஒரு அம்மா பெரிய குடத்தை எடுத்துட்டு போயிருக்க, இன்னொரு சின்ன சொம்பை எடுத்துட்டு போயிருக்க. காவேரி சின்ன சொம்புல அவ்வளவுதான் தீர்த்தம் கொடுத்தது, பெரிய பாறையில பெரிய நிறைய தீர்த்தம் கொடுத்தது சொல்லாமா? எவ்வளவு தீர்த்தம் வேணுமோ எந்த பாத்திரத்தை கொண்டானோ அதுக்கு தகுந்தா போல அது சுண்ணா தீர்த்தம் வருது. அதே மாதிரிதான் அந்த உபாதியானது அது பிடித்து கொள்ளக்கூடியதான கண்டெய்னர் சின்னதா இருக்கிறதுனால அது சின்னது. சோ பகவான் அணுன்னு என்ன அர்த்தம்? அந்த உபாதியானது அணுவா இருக்கு. ஆகையால் அதுக்குள்ள இருக்கக்கூடியதான பரமாத்மாவும் அணுவா இருக்க. இது சாதாரணமாக சைஸ பத்தி சொல்லும். நியாயமா அணுன்னு சொன்னா என்ன பண்ணணும், எப்படி புரிஞ்சுக்கணும்? அணுன்னா ரொம்ப சூக்ஷ்மமானவர். ஏகோணாத்மா சேதசோ வேதிதவ்யா அப்படிங்கிறது முன்ன போகுது. ஏகா அணு ஆத்மா சேதசா வேதிதவ்யா. இந்த ஆத்மா இருக்காரு ரொம்ப சூக்ஷ்மமானவர். சூக்ஷ்மமானவரா இருக்கிறதுனால அவர் எப்படி தெரிஞ்சுக்கணும்? மனசுனால்தான் தெரிஞ்சுக்கணும். இல்ல கண்ணால தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா அது ஒரு உருவம் இருக்கணும், அது பெருசா இருக்கணும். ரொம்ப சூட்சமான பொருளை கண்ணால அறிய முடியாது. ஏன்னா ஒரே ஒரு முடி எட்டி இருந்தது, ஏன்னா நம்ம கண்ணால பார்த்தா தெரியறதா இல்ல. அது கருப்பா இருந்த போதிலும் நமக்கு தெரியாததுக்கு காரணம் என்னன்னு, அது ரொம்ப சின்னதா இருக்கு, சூட்சமா இருக்கு. உலகம் பொருளை அறியணுமேயானால்
பொருளாக கொஞ்சம் பெருசா இருக்கணும், அதுல ஒரு கலர் இருக்கணும், ஒரு ஷேப் இருக்கணும், அப்பதான் நம்ம தான் அறிய முடியும். இவைகள் இல்லாத போனால் உங்களால அறிய முடியாது. அதனால இந்த பரமாத்மாவை அறிய முடியாது. ஏன்? இந்த பரமாத்மாக்குள்ள ஒரு குணமும் ஒரு விசேஷமும் இல்லை. அசப்தமஸ்பர்சமரூபம் அவ்யயம் ததா அரசம் நித்யமகந்தவஸ்தயத் அநாத்யனந்தம் பரமும் மாது அப்படின்னு சப்தஸ்பர்சரூபரசகந்தாதிகள் ஒன்றும் இல்லை. சாதாரணமா நம்ம எல்லாத்த விட நம்ம பார்க்கக்கூடியதான பொருள் பூமி, அதை விட சூட்சமானது ஜலம். ஏன்னா பூமியில வாசனை இருக்கு, ஜலத்துல வாசனை. ஜலத்தை விட சூட்சமா இருக்கிறது நெருப்பு. ஏன்னா ஜலத்துல சுவை இருக்கு, நெருப்புல சுவை இல்லை. யார் பார்த்தாங்கன்னா இல்லை. அதே மாதிரியே வாயுல பாருங்க உருவமும் இல்லை. நெருப்புக்கு உருவம் இருக்கு, நெருப்பாந்து சிவப்பா எரியோ, இல்ல சில சமயத்துல வெளுப்பாவோ நீளமாவோ எரியோ. ஆனா அந்த ரூபம் கூட வாயுல இல்ல. அந்த வாயு மேல தொட்டா நமக்கு தெரியும். அதுக்கு ஸ்பர்சம்னு ஒரு குணம் இருக்கு வாயுல. ஆகாசத்துல அந்த குணமும் இல்ல. ஆகாசம் அது எப்படி தொட்டா எல்லாம் என் கையில படாது. அப்ப என்ன, பிருத்திவியை விட சூக்ஷ்மமானது ஜலம், ஜலத்தை விட சூட்சமா இருக்கக்கூடியது அக்னி, அக்னியை விட சூட்சமா இருக்கிறது வாயு, வாயுவை விட சூட்சமா இருக்கிறது ஆகாசம். நான் பேசினேன்னா உங்க காதல விழுந்ததுன்னா இன்பிட்வீன் ஆகாசம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப என்ன, ஆகாசம் படியாதது காத்தது நம்ம சத்தம் எல்லாம் போறது. ஒருத்தர் பேசினா இன்னொருத்தர் காது வரைக்கும் போறதுனால இந்த நடுவுல ஆகாசத்தினால. அந்த பிரம்மத்தினிடத்துல இந்த சத்தம் கூட இல்லை. ஆகாசத்தையே நம்ம பார்க்க முடியல, அதுவும் இல்லாதான் அதை விட சூட்சமா இருக்கிறது இந்த பரமாத்மா. ஆகையால் இவரை அறிந்து கொள்வதற்கு வழி என்ன? மனசனால அறிய முடியும். மனசால கூட சாதாரணமான மனசால அறிய முடியாது. அதுக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் எடுத்துருக்கணும். திரவட மனநாதி சம்ஸ்காரம் இருக்கக்கூடியதான மனசுதான் அதை அறிய முடியும். சாதாரண மனசால அறிய முடியாது. ஆகையால் அது எப்படி இருக்கு? அத்தியந்த சூட்சமா இருக்கு, ரொம்ப சட்டல். அதை அடையிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற. அதனால சௌஷ்மியாதிசயசாலித்வா அணு அத்தியந்த சூக்மமாக இருப்பதனால் இவருக்கு அணுன்னு பேரு. கேட்டோடாத்மா கேட்டதா வேதிதவ்யா இது ஸ்ருதே. அணுன்னு இப்ப சொன்னேன். அடுத்தது என்ன? பிருஹத், பரஸ்பர விருந்த பரஸ்பரம். எல்லாத்தை விட பெரியவர்கள். என்ன, எது தாங்கள் பெருசுன்னு நினைக்கிறீரோ அதை விட பெருசா இருக்கிறார். அதனால்தான் அவருக்கு பிருஹத். அது எப்படி எங்க வியாபிச்சிருக்கார் அவர். எந்தெந்த இடத்துக்கு நீங்க போறீங்களோ அந்தந்த இடத்துக்கு முன்னாலேயே அவர் இருக்கார். கிருஷ்ணம் ஏகாம்சேன ஸ்திதோ ஜெகத். உலகமெல்லாம் வியாபித்திருக்கு. இது என்னுடைய ஒரு பகுதிதான் இந்த உலகங்கள் அல்ல. உலகங்களே இல்லாத பகுதி எனக்கு நிறைய இருக்கு அப்படின்னு வேற சொல்ல. இன்னொரு ஸ்ருதி அத்தியகுலம் 14 லோகங்கள், அதற்கு மேல ஒரு 10 அங்குலம் நான் இருக்கேங்கிற. 10 அங்குலம் என்னத பெருசுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். சாவானத்திய மகிமை, அந்த பகவானுடைய மகிமை அவ்வளவு இருக்கு. எப்படி பாதோசிய விஸ்வா பூதாதி, உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளும் எல்லாமே அவருக்கு ஒற்போர்த்து தான். திரிபாதம் திவி, 3 பாதங்கள் அப்படி அப்படின்னு எவ்வளவு பெரியவர் பார்க்கணும். எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கிறதுனால அவரை பெரியவர் வந்துடும். நீங்க பெருசுன்னு எந்தெந்த பொருளை நினைக்கிறீங்களோ அதை விட பெருசா இருக்கு. நீங்க எது பெருசுன்னு உங்களால நினைக்க முடியும்? சமுத்திரம் பெருசுன்னு நினைக்க முடியும். ஆனா சமுத்திரம் வேற பூமி வேற, 2 இருக்கு. சமுத்திரத்துக்கு மேலையும் ஆகாசம் இருக்கு, பூமிக்கு மேலையும் ஆகாசம் இருக்கு. சமுத்திரம் பூமி இந்த 2 விட பெருசா இருக்கிறது ஆகாசம். ஆகாசத்தை விட பெருசா இருக்காரு நம்ம பாருங்களேன். ஆகையால் எல்லாத்தை விட பெருசா இருக்கார், எங்கும் உள்ளார். ஆகையால் தான் அவருக்கு பிருஹத். அது மட்டும் இல்ல, பிருஹத்வா பிரம்மணத்வாச்ச பிரம்ம பிருஹத். பிரம்மணம், பிரம்மணம்னா பெருசாக்குறது.
குழந்தை பிறக்கிறது அம்மா வயசுல இருந்து பிறக்கிறது ஒரு ஜான் இருக்கு, அவ்வளவுதான். பிறந்த காலத்துல எவ்வளவு இருக்கு? ஒரு ஜான் தான் இருக்கு. ஆனா ஒரு ஜானா இருந்ததான குழந்தை 6 அடி வரைக்கும் வளர, 6 அடி 6 அடி வளர. யார் சார் வளர்த்தா? அன்னத்தை சாப்பிட்டதுனால மட்டும் வளரல, உள்ள அவர் இருக்க. நீங்க உட்கொண்டதான அன்னத்தை மறுபடியும் இந்த சரீரத்துல ஒட்டும்படி பண்ற. பிராணினாம் தேகவாசேதா பிராணாபானமாயுக்தம் பதாமியன்னம் சதுர்விதம். பகவான் நம்ம சரீரத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்க, இதயத்திலையும் இருக்க, வயத்திலையும் இருக்க. இதயத்துல இருக்கிறவர் மனசால நீங்க பார்க்கலாம், மனசை திருப்பி அவருடைய சுரூபத்தை நீங்க பார்க்கலாம். வயத்துக்குள்ள இருக்கிறவர் அவர் வேலை செஞ்சுட்டே இருக்காரு. என்ன சார் வேலை செஞ்சுட்டு இருக்கார்? நீங்க பாட்டுக்கு உள்ள போட்டுட்டே இருக்கணும். ஏகாத்த மேற்கமே வரிசை இந்த போட்டுட்டே இருக்க விடாம பட்சியம் கடிச்சு சாப்பிடுறது, கோஷ்யம் மென்னு சாப்பிடுறது, சோஷியம் உறிஞ்சு சாப்பிடுறது, தேசியம் நக்கி சாப்பிடுறது, எத்தனை பதார்த்தங்கள் காலம்புற இருந்து இந்த நாட்டுக்கு வெட்டு கொடுக்காம சாப்பிட்டுட்டே இருக்கு. ஆனா அதெல்லாம் உள்ள போறதோ இல்லையா? உள்ள போறதுமே அதுக்கு என்ன ஆகுது? மறுபடியும் சரீரத்துக்கு அது உபயோகப்படணும். எப்படி அந்த அதனுடைய ரசம் சாரெல்லாம் சரீரத்துக்கு போகணுமோ அப்படி பண்ற. முதல்ல என்ன பண்ற? அதை எடுத்து 2ஆ பிரிக்கிற. எது சரீரத்துக்கு உபயோகப்படுமோ சரீரத்துக்கு உபயோகப்படாதோ பட்டாணியில சாப்பிடுற, அதுக்கு மேல இருக்கிற தோல் உபயோகப்படாது, அதை எடுத்து தனியை போட்டுறது. நீங்க முதல்ல போட்டு சாப்பிடலாமோ இல்லையோ? வேர்க்கடலைன்னு அதுக்கு மேல இந்த தோலை பிரித்து சாப்பிடலாமோ இல்லையோ? கிடையாது. அப்படின்னு சோம்பேறிக்கு தோலோட வாழைப்பழம் தான், தோலோட அப்படியே கழிச்சு சாப்பிடுறா சார் வாழைப்பழம். இப்படி ரொம்ப பேரும் பார்த்துட்டு இருக்கோம். அப்ப என்ன ஆச்சுன்னா, இவைகள்லாம் எது இந்த சரீரத்துக்கு உபயோகப்படுறதோ சக்கையா இருக்கிற பாகமா அதை பிரிக்கிறாரு உட்கார்ந்து. பிரித்து அதெல்லாம் மலத்துல தணித்து எது சரீரத்துக்கு உபயோகப்படுமோ அந்த பாகத்தை மறுபடியும் பிரித்து அதை நல்லா அரைத்து மிக்சி மாதிரி அரைத்து மறுபடியும் அதை அப்படியே மனசுக்கு போகும்படி பண்றாங்க இதயத்துக்கு. அதுதான் மனசு விருத்தி ஆறுது. அதற்கு பிறகு என்ன ஆறுது? மீதி பாகங்கள்லாம் கலந்து சாப்பிட்டுருக்கணும் இல்லையோ, அதோட சேர்ந்து அதை கலந்து நம்ம ரத்த நாளங்கள் வழியா அனுப்பிடுறோம். இப்படி சரீரம் வளர்றது. இதெல்லாம் வளர்றதுக்கு காரணமா இருக்கிற யாரு? அந்த பரமாத்மா. பிரம்மணம். பிரம்மணம்னு வளரும்படி பண்றது. மனுஷியால அந்த அன்னரசத்தை கொடுத்து வளர்க்கிறார். அதனாலதான் அவருக்கு பிரம்மம்னு பேரு. பரமாத்மாக்கு பிரம்மம்னு என்ன பேரு? பெரியவரா இருக்கிறதுனால பிரம்மம்னு பேரு. எல்லாவற்றையும் வளர்த்து கொண்டிருக்கார், அதனால்தான் அவருக்கு பிரம்மம்னு பேரு. இப்படி பிரகத்வாத் பிரம்மணத்வாச்ச பிரம்ம பிரகது. அதான் மகதோ மகியான்னு. மகதோ மகியான் எது ரொம்ப பெருசு நீங்க நினைக்கிறீங்களோ அதை விட பெருசா இருக்கார், அதை வியாபிச்சிருக்கார். கிருஷ்ணாவதாரத்துல எல்லா உலகங்களும் தனக்குள்ள இருக்குங்கிறது காமிச்சிருக்காரு அம்மாவுக்கு பிரத்யட்சமா. இது மாயன்னு இல்லை, உலகமெல்லாம் மாய தானே. அவர் காட்டினது மட்டுமா மாய? எல்லாமே மாய. ஆனா எல்லாத்தையும் தனக்குள்ள இருக்குங்கிற அம்சத்தை காமிச்சிருக்கார். அப்ப இதை விட ரொம்ப பெரியவர் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனர் புரஹத். அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றாரு. இதுல இன்னும் பரஸ்பர விருத்தமான நாமக்களை பார்த்தோம். அதற்கு பிறகு அடுத்ததான செட்டு குருசா ஸ்தூலா. ஒல்லியாவும் ஒருதான் இருக்கார், குண்டாவும் ஒருதான் இருக்கார். ஒல்லியா இருக்கார் குண்டா இருக்காருன்னு அப்படின்னு சொல்ற இடையில இந்த ஒல்லியா இருக்காருன்னா என்ன அர்த்தம்? இந்த திரவிய தர்மங்கள் அவர் இடத்துல இல்லை, அவர் திரவியமாக மாட்டார். உலகத்தை நாம என்ன சொல்றோம்? ஒரு சப்ஸ்டன்ஸ்னு ஒண்ணு சொல்றோம், குவாலிட்டின்னு ஒண்ணு சொல்றோம். உலகத்தை 7ஆ பிரிச்சிருக்கா நையாயிக்கர். எது? சப்ஸ்டன்சஸ் திரவியங்கள் இருக்கு, குவாலிட்டி குணங்கள் இருக்கு இந்த உலகத்துல, கிரியாகள் செயல்கள் இருக்கு, அதுக்கப்புறம் ஜாதி இருக்கு, பிறகு விசேஷம் இருக்கு, சம்பந்தம் இருக்கு, அபாவம் இருக்கு. இவ்வளவுதான் இந்த உலகம் முழுக்க. உலகத்தை எல்லாம் முழுக்க 7ஆ பிரிச்சுட்டார். திரவிய குண கர்ம சாமானிய விசேஷ சமவாய அபாவம் அப்படின்னு 7 இருக்கு. இது ஒரு பொருளை திரவியம்னு சொல்லணும்னா என்ன?
அதுல 4 பரிமாணங்கள்ல ஏதாவது ஒரு சைஸ் இருக்கணும். அப்பதான் அது சப்ஸ்டன்ஸா இருக்கும். எனி சப்ஸ்டன்ஸ் சைஸ். சைஸ் இல்லாத சப்ஸ்டன்ஸ் இருக்குமா? இருக்காது. அப்ப அந்த சைஸ் என்ன அப்படின்னா உங்க இஷ்டமா. கொஞ்ச நாளைக்கு எண்ணெய் கிலோல கொடுத்தா, அதுக்கப்புறம் லிட்டர்ல கொடுத்தா, என்ன சுவாமி இப்படி எப்படிங்கிற சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம் நம்ம இஷ்டமா. ஆனா சம் சைஸ் அதுல இருக்கணும், ஒரு குவாலிட்டி அதுல இருக்கணும். இந்த திரவியம் இருக்கு, அதுல ஒண்ணு நீளமா இருக்கும், இல்ல குட்டையா இருக்கும், குண்டா இருக்கும், சின்னதா இருக்கும், பெருசா இருக்கும், சின்னதா இருக்கும். இந்த 4 தான் இந்த சைஸ் திரவியத்துல இருக்கிறது. ஆனா இந்த பரமாத்மாவுக்கு என்ன 4 சைஸும் இல்லை. அஸ்தூலம், அனணு, அக்ரஸ்வம், அதீர்க்கம். அதனால என்ன ஆச்சு, ஒரு திரவியமா இருந்தால் அதுல இருக்க வேண்டியதான 4 சைஸ்ல ஏதாவது ஒரு சைஸாவது இருக்கணும். இது பரமாத்மாவுக்கு ஒரு சைஸும் இல்லை. அப்ப என்ன பண்றது? அதனாலதான் அவன் திரவியமே இல்லைன்றார். திரவியமே இல்லாதனால என்னன்னா, அதுல ஒரு குணமும் இல்லாதனால, ஒரு விசேஷமும் இல்லாதனால கிருஷா ரொம்ப ஒல்லியா இருக்கிறவர் அப்படின்னு. கிருஷம்னா என்னன்னா ஒண்ணும் இல்லாதவர், ஒரு விசேஷ தர்மமும் இல்லாதனால். அதான் அஸ்தூலம் இத்தியாதினா திரவியத்துவ பிரதிஷேதாத் கிருஷா. அது சப்தம் இல்லை. பரமாத்மாவை எந்த வகையிலையும் நீங்க கேட்க முடியாது. எல்லாத்த விட வசதியானவர், எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர். அதான் அவர் கீதையில சொல்லும் பொழுது உத்தம புருஷத்து அந்யா பரமாத்மேத்யுதாகிருத யோ லோகத்ரயமா வித்ய விபர்த்தி அவ்யய ஈஸ்வர. கரமாகட்டும் அக்ஷரமாகட்டும் இதுக்கு ரெண்டுக்கு அப்பாற்பட்டவன் தான். உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பொருளும், இந்த பொருளானது எந்த மாயை எனக்கூடியதான தத்துவத்திலிருந்து வந்ததோ இவை ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன் தான் அப்படிங்கிற. ஆயால் எல்லா தர்மங்களும் அவர் இடத்துல இல்லாதனால அவர் என்ன சொல்லிருக்கா கிருஷா. அதுக்கப்புறம் இது ஒல்லியா இருக்காருன்னு நினைக்காதீங்க சார். ஸ்தூலஹா ரொம்ப பெரியவர், ரொம்ப குண்டானவர். ஏன்னா இது உபச்சரியதே சர்வாத்மத்வா, எல்லாமாகவும் இருக்கார். எந்தெந்த பொருள் சித்தத்து சேதனாகம்யா ஜடசத்து ஜடாத்மிகா, சித்தாகவும் இருக்கார், ஜடமாகவும் இருக்கார். உலகம் முழுக்க அவரதுதான். அவரதுன்னு இல்லை, அவரே தான். அது எப்படி? அவரிடத்துல ஒரு மாயா சக்தி இருக்கு. நம்ம கையில எழுதுற திறமை இருக்கா மாதிரியும், கண்ணுல பார்க்கிற திறமை இருக்கா போலையும், பகவான் இடத்துல ஸ்ரீவன் நாராயணத்துல என்ன திறமை இருக்கு? மாயாங்கிற ஒரு சக்தி இருக்கு. அந்த மாயாங்கிற சக்தியை வச்சு பஞ்சபூதங்களை உண்டு பண்ணினார். பஞ்சபூதங்களை உண்டு பண்ணி அதை பஞ்சீகரணம் பண்ணி உலகம் முழுக்க பெயர் கட்டார். இந்த உலகம் முழுக்க நீங்க பார்க்கிற பொருள் எல்லாம் பாருங்க. மற்ற 4 பூதங்கள்ல மீது எந்தெந்த பொருளை நீங்க பார்க்கிறதோ எல்லாம் பூமியில இருந்து உண்டு. இந்த மரம், கொடி, சேரு, டேபிள், டவரு எதாவது நீங்க பார்த்தீங்களோ அனுபவிக்கிறீங்களோ இதெல்லாம் பூமியில இருந்து வந்தது. இந்த வித்யுத் சக்தி எங்க இருந்து வந்தது? ஜலத்துல இருந்து வந்தது. இது எல்லா பொருளும் பூமியில இருந்து வந்ததான பதார்த்தங்கள். அந்த பூமியை யார் சுட்டி பண்ணின? அவன் பகவான் சுட்டி பண்ணின. அப்ப உலகத்துல இருக்கிற எல்லா பொருளையும் அவர் சுட்டி பண்ணினதுனால சுட்டி பண்ண பதார்த்தத்துல இருக்கணுமா வேண்டாமா? தங்கத்துல இருந்து மோதிரம் வந்ததுன்னா இந்த மோதிரத்தை தங்கம் இருக்கா இல்லையா? வலை வந்திருக்குன்னா வலையில தங்கம் இருக்கா இல்லையா? அதே போல அந்த உலகத்தை அவர் பண்ணினார்னா அதுக்குள்ள அவர் இருக்காரா இல்லையா? உலகம் முழுக்க மெருகா இருக்கார். எந்தெந்த பொருளை நீங்க வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த பொருள் அவர் இருந்துட்டே இருக்கார். ஆயால் இங்க இருக்கார் அங்க இல்லை என்று சொல்ல முடியல. உலகம் முழுக்க அவருக்குள்ளேயே வியாபிச்சு இருக்காருக்குள்ள இருக்கிறதுனால அவரை நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? குண்டாதவர். எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சுட்டு இருக்கார். அப்ப அவர் எவ்வளவு குண்டா இருப்பார் பாருங்க சார். அதனால சில பேர் நான் குண்டுன்னு கவலைப்பட வேண்டாம். என்ன பட்டு உங்களை விட குண்டாத ஒருத்தர் இருக்காரு சார். இது சரீரமானது ஒல்லியானதோ குண்டானதோ நம்ம கையில இல்லை. வெறும் தீர்த்தம் சாப்பிட்டாலே குண்டாயிட்டு இருக்கிறது. அதுவும் சாப்பிட முடியுமா? அது சரீரத்தினுடைய வாகு. கடைசி வரைக்கும் நம்மளால முடிஞ்சதை காரியம் பண்ண முடிஞ்சா போறோம். அதான் பார்த்துக்கணுமே தவிர கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அது விவகாரம் என்னன்னா எல்லாத்தை விட குண்டா இருக்காது. ஏன்னா எல்லா பொருளும் தனக்குள்ள அடக்கின்றதுக்கா. அதனால பரமாத்மாக்கு என்ன பேரு? ஸ்தூலஹா. ஸ்தூலஹா இது உபச்சரியதே சர்வாத்மத்வா. நிஜமாக குண்டுள்ளவர்.
ஒண்ணுன்னு சொல்றோம் உபச்சாரமாக. ஏன் அவர் எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சுட்டு இருக்கார். இப்ப எல்லாத்தையும் விட பெரியவரோ இல்லையா, எல்லாத்தையும் தனக்குள்ள வச்சிருக்காரு. எப்படி இருப்பார் சார்? ரொம்ப பெரிய குண்டதான் இருப்பார். எப்படி அணு பிரஹத் ஸ்ருஷா ஸ்தூலஹா 4 நாமா சொன்னோம். அதுக்கப்புறம் இன்னொரு பேரு குணபிரது நிர்குணா, எல்லா குணங்களையும் தரித்திருக்கவர், ஒரு குணமும் இல்லாதவர். என்ன அவர் இப்படியும் பார்க்கலாம் சார், அப்படியும் பார்க்கலாம். இப்ப நம்மகிட்ட பணம் இருக்கு, நம்மளை விட கீழே இருக்கிறவளை பார்த்தா நம்ம பணக்காரர்களும் சந்தேகமே இல்லை. ஏன்னா அவளுக்கு ஒண்ணும் கிடையாது, நமக்கு ஏதோ கொஞ்சம் இருக்கு, ஏதோ அன்னன்னைக்கு வேண்டியதான பதார்த்தங்கள் இருக்கு. அயால் அவளோட கம்பேர் பண்ணினா நம்ம பணக்காரர். ஆனா நீங்க மேல இருக்கிறவளோட கம்பேர் பண்ணினா என்ன அர்த்தம்? நீங்க ஒரு மாசம் செலவு பண்றது ஒரே நாள் செலவு பண்றது சார். அவன் அவள்கிட்ட ரொம்ப பணக்காரர், அவளோட கம்பேர் பண்ணினா நம்ம அதே மாதிரிதான் எல்லா பதார்த்தமும் குணமும் இப்படியோட தெரிஞ்சிருக்கு, பெரிய சின்னது. ஆனா இந்த பகவான் இருக்கார் பார்த்தல, அவர் இடத்துல என்ன குணம் இருக்கு சார்? உலகத்தை எல்லாம் தனதாக ஆக்கிக் கொள்ளக்கூடியதான குணம் இருக்கு. உலகத்துல எந்தெந்த குணங்கள் இருக்கோ நீங்க பாருங்க. குணங்கள்னா என்ன? உருவம், சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம், சங்கியா, பிருதத்வம், இவைகள்லாம் குணத்தோட சேர்த்து. ஆனா சாங்கியம் குணம்னா என்ன சொல்லிருக்கேன் தெரியுமா? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், 3 குணங்கள் தான். இந்த சத்துவகுணம் மனுஷனுடைய மனசுல இருக்கவையானால் அவன் என்ன பண்றான் தெரியுமா? ஞானத்தை உண்டு பண்ணிக்கிறான், அவனுக்கு சுகம் உண்டாகிறது. எப்ப நீங்க ஹாப்பியா இருக்கீங்களோ, எப்ப உங்களுக்கு அறிவு வருதோ, அப்ப உங்க மனசுல சத்துவகுணம் இருக்குன்னு அர்த்தம். சத்துவகுணம் இல்லைன்னு நிச்சயமா வராது, அறிவு வராது, சுகமும் வராது. அதே மாதிரி ரஜோகுணம் இருந்தாதான் மனுஷன் இங்கேயும் இங்கேயும் போவான், ஏதாவது ஒரு காரியத்தை பண்ணிட்டே இருக்கான். ரஜோகுணம் ஜாஸ்தி இருக்க இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏதோ ஒரு காரியத்தை பண்ணிட்டே இருக்கான், சும்மாவே இருக்க பண்ணிக்கிறான். காலம்பரை எழுதுறது ராத்திரி படுத்துக்கிற வரைக்கும் ஏதாவது ஒரு உபயோகம் இருக்கோ இல்லையோ வெற்றி வேலையாவது பண்ணிட்டே இருக்காரு. அப்படி நோக்கத்துல பார்க்கறதுக்கு வந்தியா, அது என்ன அர்த்தம்? ரஜோகுணம். கொஞ்ச நேரம் சும்மா இருப்பா அப்படிங்கிறது. சும்மா இல்லைன்னு அவங்க சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. குழந்தை எல்லாம் பாருங்க, ரொம்ப ரஜோகுணம். எங்கேயாவது இங்கேயும் ஓடிட்டே இருப்பா. இதுபடி ஓடுறதுங்கிறது ரஜோகுணத்தினால ஏற்படும். இன்னொன்னு என்னென்ன சேமேரித்தனமா இருக்கு. எந்த காரியத்தை சொன்னாலும் நாளைக்கு பண்றேன் நாளைக்கு பண்றேன் அப்படியே தள்ளிட்டே இருப்பான், ஒரு நாளைக்கும் பண்றது இல்லை. அதே மாதிரியே அடுத்ததா என்னென்ன எவ பார்த்தாலும் தூங்கிட்டே இருக்கு. சேமேரித்தனமும் தூக்கமும் எதனால வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தமோ குணத்தினால. இப்படி மனுஷாளுக்கு சத்துவ குணம் இருக்கு, ரஜோ குணம் இருக்கு, தமோ குணம் இருக்கு. எப்பொழுது எந்த குணம் அதிகமா இருக்கோ அப்பொழுது அந்த செயலை பண்ணுவான். சத்துவ குணம் தான் டோட்டலா இருக்குன்னு சொல்ல முடியாது. உங்களுக்குள்ள மனசுல இருக்கக்கூடியதான குணங்கள்ல இப்பொழுது 60% சத்துவ குணம் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்பொழுது சத்துவகுணத்தினுடைய செயல் உங்களுக்கு வரும். ரஜோகுணம் அதிகமா இருந்தா ரஜோகுணத்தினுடைய செயல் வரும். தமோ குணம் அதிகமா இருக்குமே தமோ குணத்தினுடைய செயல், தூங்குறதோ இல்லை லேசியா இருக்கிறதோ இப்படி நடக்கும். இப்படி விவகாரம் முழுக்க எந்த சமயத்துல யாருக்கு எந்த குணம் அதிகமா இருக்கோ அதுக்கு தகுந்தா போல அந்த செயல்கள் வரும். அதே மாதிரியே மரண சந்தர்ப்பத்திலையும் எந்த குணம் இருக்கோ அதுக்கு தகுந்தா போலதான் அடுத்த பிறவையும் வரும். மரண சந்தர்ப்பத்துல ஒரு மனுஷன் சத்துவகுணம் அதிகமா இருந்ததுன்னு வச்சுங்களேன், தீவாதி லோகத்துக்கு போவான். ரஜோகுணம் அதிகமா இருந்தது என மனுஷ லோகத்துக்கு வருவான். தமோ குணம் அதிகமா இருந்ததுன்னு வச்சுங்களேன், பசு பட்டியாதிகளாகவும் வருவான். இப்படி எல்லாம் விசேஷமாக இந்த குணங்கள் நம்ம மனசுல இருக்கு, அது மாறிண்டே இருக்குது. எப்போ இந்த குணங்கள்லாம் பர்மனண்டா ஒரே விதமா சில பேர் எப்பொழுதும் சத்துவமே இருக்கும், எப்பொழுதும் ரஜத்தே இருக்கும் அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இத்தனை குணங்களும் அப்பப்போ மாறிட்டே இருக்கும். ரொம்ப பூஜை பண்ணி ஜபம் பண்ணிட்டே இருந்தா சத்துவகுண விருத்தி ஆகும், பூர்வ பேசிட்டே இருந்தா ரஜோகுண விருத்தி ஆகும். எப்ப பாருங்க டிவியை பார்த்துட்டே இருந்தா பார்த்தவர்களோட அதான் பேச முடியும், வேற என்ன பேச முடியும்? உங்களுக்கு தான் வேற ஒன்றும் தெரியாத. சமோ குணம் தூங்கிட்டே இருந்ததுன்னா தூங்கிட்டு தான் இருக்கு, மறுபடியும் தூக்கம் வந்துட்டே இருக்கும். முகம் முழுக்க எப்ப பார்த்தாலும் தூக்க கலெக்டா இருக்கு, என்ன தூங்கிட்டே இருக்கான். இப்படி விவகாரங்கள் எல்லாம் அந்தந்த குணங்கள் அனுசரிச்சு வந்துட்டு இருக்கு. இந்த குணங்கள்லாம் எங்க சார் இருக்கு? முதல்ல எங்கதான் பிறந்ததுன்னா
நம்ம மனசுல இந்த குணங்கள் இருக்குன்னு சொல்றேன், ரொம்ப நல்லது. இந்த குணங்கள் எங்கிருந்து வந்தது மனசுக்கு அப்படின்னா அதனுடைய காரணமான மாயையில இருந்து. இந்த குணங்கள்லாம் எங்க இருந்தது? மாயையில 3 குணம் இருக்கு. அந்த மாயையில 3 குணம் இருக்கிறதுனால மாயினால செய்யப்பட்டதான உங்க மனசுக்கு 3 குணங்கள் வந்திருக்கு. அந்த 3 குணங்கள்னால்தான் நீங்க அவஸ்தைப்பட்டு இருக்க. இந்த குணங்களுக்கு உட்பட்டு மனுஷன் கவலைப்பட்டு இருக்கார். இந்த குணங்களை தாண்டினாயன குணாதீதன் ஆயிடுவார். மனுஷன் என்ன ஆகணும்? குணாதீதனா ஆகணும். அந்த குணாதீதனாகிறதுக்கு பகவான் பகவத்கீதையில 16வது அத்தியாயத்துல விஸ்தாரமாக குணாதீதனாகிறதுக்கு வேண்டிய சாதனங்கள்லாம் சொல்லியிருக்கார். அப்படிப்பட்டதான அந்த குணாதீத ஸ்வரூபம் நமக்கு வரணும். இந்த குணங்கள்லாம் எங்க இருக்கு? மாயையில இருக்கு. அந்த மாயை எங்க இருக்கு? பகவான் இடத்துல இருக்கு. அப்ப பகவான் இடத்துல என்ன இருக்கு? குணங்கள் இருக்கு. அப்ப அதாவது குணங்கள் உடையவர் குணமிருது அஸ்வரஜஸ்தமசா திருஷ்டிஸ்திதிலய கர்மது அதிஷ்டாத்ரத்வாத் குணமிருது. சத்வகுணம் என்ன, ரஜோகுணம் என்ன, தமோகுணம் என்ன? இந்த 3யும் சிருஷ்டிக்கு ஒரு குணம் வேணும், சத்வகுணம் வேணும். உலகத்தை பரிபாலனம் பண்ணணும்னா ரஜோகுணம் வேணும். உலகத்தை அழிக்கணுமையான தமோகுணம் வேணும். அதுக்காக பகவான் என்ன பண்ணிருக்கார்? 3 குணங்களும் வச்சிருக்கார். சிருஷ்டி ஸ்திதி லய கர்மது அதிஷ்டாத்ரத்வாத். இவளை தன் கையிலேயே வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கார் அவர். ஆகையால் அவர் என்ன? குணங்களை உடையவர். இங்க குணம்னு நையா இருக்கிற ரூபரசகந்தாதிகளை குணங்களை எடுத்துக்கல. எந்த குணம் எடுத்துருக்கோ? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் அப்படிங்கிற குணம். குணம்ங்கிற எழுதுறதுக்கு நிறைய பொருள் இருக்கு. குணம்னு சொன்னா கயறுன்னு அர்த்தம், குணம்னா பெருக்கிறதுன்னு அர்த்தம். அப்படி நிறைய அர்த்தங்கள்லாம் இருக்கு. ஆனா இங்கே குணம்னா என்ன இருக்குதுக்கா? சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்களும் மாயையில வந்துருக்கு. அந்த மாயை பகவானிடத்துல இருக்கு. இப்ப இவருக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? குணபிரது. ஆனா நிஜமா அவர்கிட்ட குணம் இருக்காரு. குணா என்ன சார் இவ்வளவு தூரம் விசாரமா சொல்ல கிடைக்கல, குணமே இல்லைங்கிறேன். நான் முதல்ல என்ன சொன்னேன்? குணங்கள்லாம் எங்க இருக்க? மாயின்னு இருக்கு. மாயங்கிற பொருள் என்ன சார்? மாயான்னு என்ன அர்த்தம்? யாமா சா மாயா. எது இல்லையோ அது மாயம். என்ன சார் இல்லைங்கிறேன்? அது கண்ணுக்கு தெரியாது சார். அது இருந்தா தானே கண்ணுக்கு தெரியும். அது எப்படி இல்லாம வேலை செய்யும்? பக்கத்துல நிக்கிறேன், பின்னால வந்து யாரோ முதுகுல அடிச்சான். பக்கத்துல திரும்பி பாக்குறேன், யாரா இது? சாரி சாரட்டம். அவனை இப்ப நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, சாரின்னு சொல்லிவிட்டான். ஆனா உறுத்தி பார்த்து நான் தான் கிடைச்சேன்னா உனக்கு அடிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? என்ன ஆச்சு? உங்க முதுக பார்த்தேன்னா எங்க ஃப்ரெண்டு மாதிரியே இருந்தது, க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த முதுகம் அந்த முதுகம் ஒரே மாதிரி இருந்தது, அதால அடிச்சேன். இப்ப அவனுக்கு ஏன் வந்தாச்சு? உங்க முதுகு அவன் முதுகு மாதிரி நீங்க தயார் பண்ணி வச்சுட்டு இருந்தல, அது என்ன அர்த்தம்? அதான் பிராந்தி. உங்க முதுக பார்த்ததுமே அவன் முதுக அவனுக்கு ஞாபகம் வருவானே, அவன் அடிப்பாரு. அப்ப என்ன அர்த்தம்? அது எதனால் நடந்தது? அதான் மாய. நம்ம அடி வாங்க வேண்டியதுதான் பொருள். இன்னைக்கு ஜாதகத்துல அப்படி இருந்தது, இப்படி எல்லாம் சொல்லுவோம். எதை சொன்னாலும் விவகாரம் என்ன? இதுக்கு காரணம் ஒன்றும் நீங்க சொல்ல முடியாது. எதற்கு காரணம் சொல்ல முடியலையோ அதுக்கு அனிர்வச்சனீயம். அனிர்வச்சனீயம்னா இன்னது என்று சொல்ல முடியாது. காரணமோ காரியமோ அதுக்கு சொல்ல முடியாது. அது இருக்குன்னு சொல்ல முடியல, இல்லைன்னு சொல்ல முடியல. ஏன்னா இல்லைன்னு சொன்னா அதனுடைய காரியம் ஏற்படுறத, வாழ்க்கையில கவலைகள் துன்பங்கள் இருக்கு, அது காரியம் ஏற்படுறதா இல்லைன்னு சொல்ல முடியும். இருக்குன்னு சொன்னா நீங்க சாதாரண ஒரு எந்த பொருளும் இருக்குங்க, கண்ணால பார்த்தா இருக்குங்கிற, இல்ல கையால தொட்டா இருக்குங்கிற, அப்படிதான். எந்த பொருளையாலும் புலனால் அறியப்படுமேயானால் இருக்குங்கிறோம். அந்த ரூமுக்கு போய் ஏதாவது இருக்க பார்த்தனா, இப்போ நான் 5 மாம்பழம் இருக்கு அப்படிங்கிறான். கண்ணால பார்த்தான், அதனாலதான் இருக்குங்கிறான். இருக்குன்னு சொல்லணுமேயானால் புலனாகணும், புலனான இருக்குங்கிறான். இது புலனாகல சார் மாய. என்ன பண்ணணும்? இருக்குன்னு சொல்லணும். இல்லைன்னு சொல்லிவிடுவோமான்னு அதனுடைய காரியம் தான் தெரியுது, அடி வாங்கிட்டு இருக்கல. அப்ப என்ன அர்த்தம்? இல்லைன்னு சொல்ல முடியல. தன்னாப்திய தன்னாப்திய பயாத்கானோ
பரமாத்மாவோட வேற பரமாத்மாவே தானான்னு சொல்ல முடியலாமான்னு பரமாத்மா தான் சொல்ல முடியல. ஏன்னா பரமாத்மா இப்படி மாயோட இருப்பாரா? கிடையாது. மாயா சொல்றது இல்லைன்னா அவர் இடத்துல இல்லையே. அவ பரமாத்மா இடத்துல இல்லைன்னா வேற எங்க சார் இருக்கான்? எல்லாத்துக்கும் ஆசிரியம் அவர் தான். அவர்கள் இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆயால் பரமாத்மாவோட வேற பரமாத்மா தானா யாராலையும் சொல்ல முடியாது. பரமாத்மா தான் கேட்கணும். கேட்டா அவர் சொல்ற தெய்வீ சேஷா குணமயி மம மாயா சுரஜயா. என்னுடைய மாயங்க உங்களுடைய மாயங்கிறத நீங்க என்ன விலை கொடுத்து வாங்கியிருக்கா? என்ன சம்பாதிச்சு வச்சிருக்கா? தயார்படுத்திருக்கா? இந்த பூர்வீகமான ஒரு சொத்தா? ஒண்ணும் சொல்லல. என்னுடைய மாயம் தரவிடுவோம். ஆனா அதை தாண்டணும்னா நீங்க என்ன பண்ணலாம்? அந்த மாயையை தரடாது மட்டும் பிரயோஜனம் இல்ல. நம்ம இஷ்டப்படணும். மாமே வயம் பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்திட்டே அப்படின்னு என்ன சரணாதி எடுத்து அந்த மாயை நீங்க தாண்டிடலாம். ஆனா அந்த மாயையானது சத்தென்றோ அசத்தென்றோ வேறென்றோ பரமாத்மா என்றோ இப்படி எல்லாம் ஒன்றும் சொல்ல முடியல. அதனால்தான் அனிர்வச்சனீயம். அந்த அனிர்வச்சனீயமான ஒரு பதார்த்தத்துல குணம் இருக்குன்னு அந்த நிஜமா எதிர்த்து நம்ம விளக்க கயத்தை பார்த்து அது பாம்பா தோணுது. பாம்பங்க இருக்கும். தெரிஞ்சல பார்த்து வெள்ளின்னு நினைச்சுட்டு ஏமாந்து போனேன். வெள்ளி அங்க இருக்கும். அப்படியே மத்தியானம் அவுட் ரோட்ல போயிட்டே இருக்கு. ஒரு 100 அடிக்கு முன்னால ஜலம் இருக்கா போல காணப்படுறது. நிஜமா இங்க ஜலம் இருக்கும். அடுத்த 10 நிமிஷத்துல அங்க போனா இங்க ஜலம் இல்லையே. அந்த 2 நிமிஷத்துல எப்படி ஜலம் போயிட்டு இருக்கான்? அங்கதானே இருந்திருக்கணும். எங்க போச்சு? ஜலம் இல்லையே. அப்ப என்ன? நீங்க பார்த்த பொருள் எல்லாம் பொய். அதனால என்னென்ன இவ்வளவு குணங்கள் பரமாத்மாவோட இருக்கு. நாம எதை பாக்குறோமோ அதெல்லாம் நகமா இல்ல. இருந்தா போல காமிக்கிறேன். ஸ்கிரீன்ல 3 மணி நேரம் பாக்குறேன். நீங்க பொம்மை பார்த்த பொம்மை என்ன அங்க இருக்கும்? அங்க இருந்ததுன்னா அடுத்த ஸ்கிரீன் நம்ம போட முடியாது. அதான் ஃபைனல் ஷோவா இருக்கும். மறுபடியும் ஆஃப் பண்ணி முடியாது. நீட்டா தானே வெளுப்பா தானே இருக்கு. நீங்க பார்த்த பொம்மைலாம் அங்க எப்படி சார் இருந்தது? அங்க இல்ல சார். இருக்கா போல காணப்பட்டது. அதே போலயே இந்த குணங்கள்லாம் பரமாத்மாவிடத்துல இருக்கா போல காணப்பட்டதே தவிர நிஜமா பரமாத்மாவிடத்துல இல்ல. ஏன் பரமாத்மா யாருங்க? நிர்குணா குணவிருது நிர்குணா அணு ஸ்தூல கிருத ஸ்தூல குணவிருது நிர்குணா வஸ்துதா குணபாவா. பகவான் எப்படி சொல்லணும்? நிஜமாக குணம் இல்லை. குணங்கள் இருக்கா போல காணப்படுகிறதே தவிர வஸ்துதா அவரிடத்துல குணம் இல்லை. ஏன் அதுக்கு நிர்குணா வஸ்துதோ குணாபாவா நிர்குணா. இதன் கேவலோ நிர்குணச்சா சொல்றது பச்சட. பகவான் சொல்றது கேவலா நிர்குணச்சா குணம் இல்லாதவர். இதுவரைக்கும் பகவானுடைய நாமக்கள் 6 நாமக்களை பார்த்தோம். அதுக்கு அடுத்தது எல்லாத்துக்கும் உயர்ந்துதான் வரும். மகான் மகானாத்மா. மகாத்மான்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? ஜீவாத்மா உங்களுக்கு தெரியும். பரமாத்மாவா கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இவர் மகாத்மா. மகாத்மான்னா என்ன சுவாமி? எல்லாரை விட பெரியவர். எல்லாத்தை விட பெரியவர். எல்லாத்தை விட பெரியவர்னா என்ன அர்த்தம்? நீங்க உலகத்துல பார்த்துருந்தா எது இன்னைக்கு உண்டாகிறதோ அதை விட எங்கிருந்து உண்டாச்சோ அது பெருசு. காரியத்தை விட காரணம் பெருசு. ஒரு குடம் உண்டாகுது. குடம் எங்கிருந்து உண்டாச்சு? மண்ணுல இருந்து உண்டாச்சு. குடம் எந்த மண்ணுல இருந்து உண்டாச்சோ அந்த மண்ணை விட வேற மண்ணு உலகத்துல இருக்கா இல்லையா? குடம் பெருசா மண்ணு பெருசான்னு என்ன சொல்ல போறேன்? மண்ணு தான் பெருசு. நீங்க மாவை பசஞ்சு அது ரொட்டி பண்றேன். எல்லா ரொட்டியும் பண்ணினாலும் கடைசியில கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா இருக்கா இல்லையா? அது ஒட்டுறதுக்காக தனியா தொடறதுக்காக ஒரு மாவு அதுக்கு பக்கத்துல வச்சிருந்தோம். அந்த மாவு இங்கே நின்றுருக்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப எல்லாரும் என்னென்ன லோகத்துல நீங்க எதை செய்கிறீங்களோ அந்த செய்ததான பதார்த்தங்களை விட அது எதனால செய்தீங்களோ அது பெருசு. காரியத்தை விட காரணம் எப்பொழுதும் பெருசு. அப்ப உலகத்துல இருக்கக்கூடியதான எல்லா காரியங்களும் இருக்க பஞ்சபூதங்கள் நீங்க பார்க்கக்கூடியதான பொருள்கள் எல்லாத்தையும் யார் செஞ்சா? அவர் தான் செஞ்சார். அவர் செய்யறப்ப அவருக்கு சகாயமா ஒண்ணும் கிடையாது சார். இப்ப நீங்க ஒரு சமைக்கிறமையானால் ஸ்டவ் வேணும், பாத்திரம் வேணும்,
கரண்டி வேணும், எத்தனை பதார்த்தங்கள் வேணும், பத்தி பெட்டியோட எல்லாத்தையும் லைட்டோட எத்தனையும் வேணும் உங்களுக்கு. இவைகள்லாம் இருந்தா தான் நீங்களால் சமைக்க முடியும். ஆனா பரம்பொருளானவர் இவ்வளவு பெரிய உலகத்தை தயார் பண்ணினாரு. அவர் தயார் பண்ணினது அவருக்கு ஏதாவது ஹெல்ப்புக்கு ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தது அவருக்கு ஒண்ணு கிடையாது. அவரைதான் அதிகம் பண்ணிக்கணும். அதை பண்றதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணுமா சார்? நான் தெரியாது. வேறு ஏகமேவ அத்விதீயம் பிரம்மா. இந்த உலகங்கள்லாம் உண்டாகிறதுக்கு முன்னால அவரை தவிர இரண்டாவது பதார்த்தம் இல்லை. அப்படி ஒரு பதார்த்தமும் இல்லை. எல்லாமாக அவரான எல்லாத்தவிட பெரியவர். காரண காரணம் எதை தாங்கள் காரணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கேனோ உலகத்துல அதை விட ரொம்ப உயர்ந்ததான ஒரு காரணம் மூல காரணம், ஆதி காரணம். குடம் காரணத்துக்கு மண்ணு, மண்ணுக்கு காரணம் ஜலம், ஜலத்துக்கு காரணம் நெருப்பு, நெருப்புக்கு காரணம் வாயு, வாயுக்கு காரணம் ஆகாசம், ஆகாசத்துக்கு காரணம் அவ்வியக்தம், அவ்வியக்தத்துக்கு காரணம் பரமாத்மா. எந்த பொருளை நீங்க எடுத்துட்டாலும் அப்படியே தேடிட்டு போனேனால் கடைசியில எங்க போய் நிற்கும்? பரமாத்மான்னு இருக்கும். தன்மூலோம் இமா பிரஜா சதாயதனா சத்பிரதிஷ்டிதா. எல்லாமே சத்திலிருந்து உண்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எல்லாத்த விட சத்திலிருந்து உண்டாக்குன்னா எல்லாத்த விட பெரிதாவது தானே இருக்கணும். அதனால மகாந்துக்கும் இதான் பரமாத்மாவை சொல்லும் பொழுது பெரும் ஆள். மகான பெரும், ஆத்மான ஆள். பெருமான நீங்க சொல்லிருக்கீங்களா? எங்கிருந்து மகானாத்மா சப்தாதி குண ரஹிதத்வாத். சப்தாதி குணங்கள் ஒண்ணும் இல்லை. சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தம் எனக்கூடியதான 5 குணங்களும் ஒரு இடத்துல இல்லாதனாலையும் நிரதிசய சூக்ஷ்மத்வாத். அது ஒண்ணு பார்க்கணும். எது உண்டாகிறதோ அது ஸ்தூலமா இருக்கு, எதிலிருந்து உண்டாகிறதோ அது சூக்ஷ்மமா இருக்கு. காரணமெல்லாம் சட்டு, காரியமெல்லாம் பார்த்தலையானால் அதுல எத்தனையோ நெகட்டிவ் வேணும். ஒரு ஆபரணம், ஒரு நகையை வாங்க போகணும்னு சொன்னா தங்கம் எதிர்த்தா அதை விட ஒரு 10-15% வரும். என்னன்னா வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜ். இவ்வளவு சார்ஜ் பண்றீங்க, அது பண்றது அவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியுமோங்கிறோம். வெறும் தங்க காய்ச்சி கழிச்சுட்ட ஒரு காயின் அங்க வச்சோம்னா அது அழகா இல்லை. ஆனா அது ஒரு வளையாவோ அல்லது செங்கிலியாவோ ஒன்னா போட்டுக்கிறது ரொம்ப நன்னா இருக்கு. அப்ப விவகாரம் என்ன? எது ஸ்தூலமா இருக்கோ, எது உண்டா இருக்கோ அது ஸ்தூலம், அது எதிலிருந்து உண்டா இருக்கோ அது சூட்சம். உலகமெல்லாம் வரிசையே உண்டான பதார்த்தங்களுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கிறது எப்படி இருக்கணும்? அத்தியந்த சூட்சம், சூசட்டல். அதான் வீரதிசய சூக்ஷ்மத்வாத். அவர் எப்படி இருக்கார்? நித்திய சுத்த சர்வகதத்வாதினாசா. நித்தியம் சுத்தம், நாமெல்லாம் நித்தியம் அசுத்தம். எப்ப சுத்தம்னு சொல்ல முடியலாமா? இந்த மனசு அதுல எத்தனை எண்ணங்கள் இருக்க, ராகத்வேஷங்கள், கவலைகள். இந்த நோய் சுத்தமா வச்சுக்கணும்னு பாக்குறோம். ஏதோ ஒரு கவலை இருந்துட்டே இருக்க, வாக்கிட்டே இருக்கு மனுஷன். கவலை எப்படி வருதுன்னு தெரியல. அம்மாவால வரலாம், அப்பாவால வரலாம், ஆட்டுக்காரியால வரலாம், குழந்தைகள்னால வரலாம், ஆனா அதுல உத்தியோகத்தினால வரலாம், ஒண்ணும் இல்லைன்னா வழிபோக்க நேரத்துல அது வரலாம். நம்ம யாருக்கும் ஒரு உபகாரம் பண்ணல. அத பாருங்க, சாட்டு விளவலையே வீட்டுக்கு வச்சுட்டு இருக்க, என்ன காது என்ன அவசியம் அவரே அப்படிங்கிற. நான் என்ன பண்ணினேன்? விவகாரம் என்னன்னா, நீங்க சௌக்கியமா இருந்தாலே அதை பார்த்து பொறாமையோடு இருந்துட்டு இருக்க அவருக்கு. சோ கவலைங்கிறது எப்படி வரும்னு சொல்ல முடியல. இந்த மனசுல கவலை இருந்துட்டுதான் இருக்கு. அந்த கவலை போகணுமே ஆனால் பகவன் நாமஸ்மரணம் பண்ணணும். பகவானுடைய நாமாவை நினைச்சு மாத்திரத்தினால எல்லா பாபங்களும் எல்லா துன்பங்களும் போகும். அபவித்ர பவித்ரோவா, அவன் அபவித்திரமா இருக்கட்டும் பவித்திரமா இருக்கட்டும், சர்வாவஸ்தாம் கதோபிவா, எந்த நிலையில விட்டுட்டா இருக்கட்டும் தூங்கிட்டு இருக்கட்டும், எந்த நிலையில இருந்த போதிலும் எஸ்மரே புண்டரீ காட்டம், பகவான நினைச்ச மாத்திரத்தினால அவன் சுந்தனாரா. அப்படி ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம சுத்தம் சொல்லணுமே தவிர எல்லாத்திலையும் வெளியில இருக்கிற எல்லா மனமும் இவனாலத்தானே வந்தது. இவர் எப்படி? ஆனா அவர் எப்படி
நித்திய சுத்த புத்த முக்தத்வபாவத்வா நித்திய சுத்தம். ஏதோ ஒரு காலத்துல குளிச்சதுனால நான் சுத்தம்னா வேற ஏதாவது பண்ணிருக்கனால நம்ம சுத்தம்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இவன் பேச்சுக்குத்தான் சுத்தம். ஆனா நிஜமான சுத்தமானவர் யார? பரமாத்மா ஒருவர்ல. நித்திய சுத்த சர்வகதத்வாதினா நித்தியமா இருக்கார், ஹிதம்னதான் இருக்கார். நாம எல்லாம் எவ்வளவு வரைக்கும் இருக்குன்னு யாருக்கும் சொல்ல முடியும். நேற்று பார்த்தேனே இல்லை, நான் சொன்னேன் இன்னைக்கு பரலோகத்துல இருக்கார் இல்லையே சொல்லுவோம். வாரம் என்ன சொல்ல முடியாது, வாரம் இருக்க பகவானுக்கு அப்படி இல்லை. நித்தியம் சுத்தம் சர்வகதம். இங்க இருந்து அங்கே போகணும்னு அவருக்கு எங்கேயும் போக வேண்டாம், எல்லா இடத்துலயும் ஆல்ரெடி இருக்க. சர்வகதத்வாதினாஜ பிரதிபந்தகம் தர்மஜாதம். அப்படிப்பட்டதான அவரை பார்ப்பதற்காக சில இடையூறு இருக்கு. இது அவித்யா காம கர்ம இவைகள்லாம் நம்மளுக்கு இருக்கு. அப்பரம்பொருளை எங்கும் இருந்த போதிலும் எங்கும் வியாபித்திருக்கும் பொழுதும் அல்லது அவர் சுயஞ்சோதிஷாக இருந்த போதிலும் அவர் இருட்டா இருக்குதான் பார்க்க முடியலன்னு சொல்லக்கூடாது. எங்கேயும் இருந்துட்டு இருக்கார். இருந்தாலும் அவரை பார்க்க முடியாம நமக்கு சில பிரதிபந்தங்கள் இருக்கு. என்ன பிரதிபந்தங்கள்? அஜானம், காமம், கர்ம, மனசுல ஆசைகள். ஆசைகள் வெளியில ஓடிட்டு இருக்கான். உள்ள இருக்கிற இதே இருக்கிற பரமாத்மா பார்க்க முடியலையே. கோவிலுக்கு போனோம்னா அங்கேயும் பகவான் பார்க்கணும். என்ன கும்பல் சாப்பிடும். விஜயாருலாம் ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. என்னன்னா சங்கட ஆரம்பிச்சு இதனால அவரை பார்க்கறதுக்கு ஆளே கிடையாது. ஏன்னா மனுஷனுக்கு பாருங்க எவ்வளவு ஆசை இருக்கு. விளையாட்டு சீக்கிரமா பண்ணி கொடுத்துருவார். விஜயநாதனா அப்படின்னு எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பார். அப்படின்னு அப்படியாவது பக்தி வரட்டும்னு இருக்கணும். யாரும் என்ன மனுஷனுக்கு எவ்வளவு ஆசை இருக்கு பாருங்க. இந்த ஆசையினாலையும் அஜானத்தினாலையும் அவ பண்ணக்கூடியதான செயல்கள்னாலையும் எங்கும் இருக்கக்கூடியதான பரம்பொருளை எங்களால பார்க்க முடியல. அதான் பிரதிபந்தகம் கர்மஜாதம். தர்க்கத்தோடு எதோ வக்தும் சக்கியம். தர்க்கத்தினாலையும் இப்படித்தான் இருக்கு யாராலையும் மனசாலையும் யோசனை பண்ணி சொல்ல முடியாது. ஆகையால் தான் அவர் அவருடைய சொரூபத்தை யாராலையும் என்னது என்று எடுத்து சொல்லணும். நீரும் நானும் இந்த பிரம்மதேவரால சொல்ல முடியாது. அப்படி உலகத்தையெல்லாம் படைத்ததான பிரம்மதேவராலையும் சொல்ல முடியல. என்ன அவருடைய சொரூபம் அவர் எப்படி இருக்கணும்? அதனால்தான் மகான்னு சொல்றோம். அனங்கோ அகப்தோ அதரீரோ அஸ்பர்ஷமஹான் சுட்டி இது ஆபஸ்தம்பா. இதுவரைக்கும் வேதத்தை தான் சொல்லிட்டு இருந்தார் ஆச்சாரியால். இது ஆபஸ்தம்ப தர்மசூத்திரத்தையும் சொல்றார் பாருங்க. அனங்கா அவருக்கு அவயவங்கள் இல்லை. நமக்கு கை கால் இருக்கா போல பரமாத்மாவுக்கு கை கால் இல்லை. நீங்க நினைச்சோன்னா அப்படின்னு உருவத்தை எடுத்து வருவார். ஆனா வஸ்துதாக அவருக்கு ஏதாவது இருக்கா? காத்துக்கு உருவம் இல்லை, ஜலத்துக்கு உருவம் இல்லை, நெருப்புக்கு உருவம் இல்லை. நெருப்புக்கு உருவம் தான் கிடையாது. தனல் எந்த ஷேப்ல இருக்கோ அந்த ஷேப்ல தான் நெருப்பு இருக்கு. வஸ்துதாக நெருப்புக்குன்னு இந்த உருவம்னு ஒண்ணு கிடையாது. ஜலத்துக்கு உருவம் இல்லை, காத்துக்கு உருவம் இல்லை. ஆகையால் பரமாத்மாவுக்கு உருவம் இல்லை. அதனால்தான் அனங்கா அசப்தா. அவருக்கு ஒரு சப்தம் இல்லை. உலகத்தில் இருக்கிற சப்தத்தை எல்லாம் அவர்தான் தயார் பண்ணினார். உலகத்தில் இருக்கக்கூடியதான வேதங்கள் எல்லாம் முதல்ல அவர்தான் தயார் பண்ணி கொடுத்தார். அஸ்யமாதோ பூதஸ்ய ரிக்வேதோ எதிர்வேதா சாமவேதா அதர்வ அங்கிரதா. முதல்ல என்ன பண்ணினார்? பிரம்மதேவரை உண்டு பண்ணினார். அவருக்கு அறிவை உண்டு பண்ணணும். அறிவு எப்படி சார் ஸ்கூல்ல சேர்க்கிறதா? கஷ்டமா இருக்கு. இந்த ஸ்கூல தயார் பண்ணலையே. முதல் இவர் தான் உண்டு பண்ணினார். என்ன பண்றதுன்னு அவருக்கு ஓங்காரத்தை சொல்லி உட்கார்ந்து எல்லா பாடமும் சொல்லி கொடுக்கும். ரொம்ப டைம் ஆகும். அதனால ஓம்னு பண்ணி சொன்னார். யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகினோதி தர்மை. முதல்ல ஓங்காரத்தை சொல்லிக் கொடுத்தார். ஓங்காரத்தை சொல்லிக் கொடுத்து நீயே டெவலப் பண்ணி கொண்டார். முதல்ல ஆதி குருவை எப்படி இருக்காருன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுத்து கோடிக்காது பார்த்து கொண்டார். இவர் என்ன ஓம் ஓம் சொன்னா ஒன்னும் வரல. என்ன பண்றது? தபஸ் பண்ணது துணி. அதற்கு பிறகு தபஸ் பண்ணின பிறகு வேதங்கள் தானா தோண ஆரம்பிச்சிருந்தது. அந்த தபஸ் ரொம்ப உயர்ந்ததான ஒரு சாதனம் சொல்லி அது வழியாக எல்லா வேதங்களையும் தயார் பண்ணி இப்படி உலகங்களுக்கு வேதத்தை கொடுத்தார். கூட்டுத்தாக்க வழியாக எல்லா வேதத்தையும் கொடுத்தார் அப்படின்னு. அதனால வேதங்கள்னா அவர் தான் சிருஷ்டி பண்ணினார். அர்த்த சிருஷ்டி
அதெல்லாம் அவர் தான் பண்ணினார். ஆப்ஜெக்டும் அவர் தான் பண்ணினார், சப்தமும் அவர் தான் பண்ணினார். இந்த சொல்லுக்கு இந்த ஆப்ஜெக்ட், குடம்னு சொன்னா இதான் இருக்கணும், யானைன்னு சொன்னா இதுதான், இப்படின்னு ஒன்னோட ஒண்ணு இல்லையே தவிர அவர் தான். இது எப்படின்னு ஒரு போன கல்பத்துல குடம்னா யாரை, யாரைன்னா குடம்னு அர்த்தமா வருமா? அந்த கன்ஃபியூஸ் ஆயிடும் சார். வேதத்தில் இருக்கிற பொருளுக்கு சொல்லுக்கே பொருள் முடியாம போயிடும். ஆகையால் அந்தந்த சொல்லுக்கு அந்தந்த பொருள் அவரும் தயார் பண்ணி கொடுத்தார். சப்தார்த்த சம்பந்தம் அவர் தான் பண்ண. அது நிச்சயம்னு சொல்றது மீமாம்சை. வாகர்த்தாதிவ சம்பிருத்தவ் வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவ் அப்படின்னு சொல்லுக்கும் பொருளுக்கும் கனெக்ஷன் அவர் தான் எத்தனை பண்ணி கொடுத்திருக்கார் பாருங்க. அவருக்கு உருவம் இல்லாதவர், சப்தமற்றவர், அசரீர சரீரம் இல்லை. நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சரீரம் இருக்கு. என்ன சார், கண்ணுக்கு தெரிகிற கிராஸ் பாடி ஒண்ணு, இதுக்குள்ள பரலோகத்துக்கு போற ஒரு சரீரம் நமக்குள்ள வச்சுட்டு இருக்கோம். எது? 5 அறிவு புலன்கள், 5 செயல் புலன்கள், 5 பிராணங்கள், மனசு, புத்தி, சித்தம், அகங்காரம் எல்லாம் சேர்த்து ஒரு சூக்ஷ்ம சரீரம் ஒண்ணு, சட்டல் பாடி எல்லாருக்கும் இருக்கு. அந்த சரீரம் பரலோகத்துக்கு போறது மரணானந்தரம். நான் இல்ல சார், ஒத்துக்கல சார். நதிகத்துக்கு பெரிய டவுட் வந்து இருக்கா இல்லையா? நேர யமதர்மராஜாவே கேட்டார், டிபார்ட்மெண்ட்டுக்கே போய் நேரம் கேட்டார். இவாரா அவளை கேட்க வேண்டாம். ஏஎம் பிரேதே விசிகித்சா மனுஷே அஸ்திகே ராயமஸ்தி விஜய்க்கே ஏதத் வித்யாம் நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும். அனுசிஷ்டத்வயாகம் வராடாதேத வரஸ்ருதியா அப்படின்னு ஆரம்பிச்சு. எப்படியோ வேண்டாம் வேண்டாம் சொல்ல முடியாதுன்னு அவர் இடத்துல குடிஞ்சி வாங்கிட்டான்னு நதிகேட்டு அப்படி விவகாரவாரா. அது ஒரு சரீரம் வச்சிருக்கு. இந்த கிராஸ் பாடி ஒண்ணு, அதுக்குள்ள ஒரு ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு காரணமா ஒரு சரீரம் இருக்கு, காசல் பாடி. நீங்க தூங்குறப்ப ஆனந்தமா தூங்குறாரு, ஆனந்தமய கோஷத்துல தூங்குறாரா இல்லையா, அதான் காரண சரீரம். இது நமக்கு 3 சரீரம் இருக்கு. பரமாத்மாவுக்கு என்ன அவருக்கு அழிஞ்சு இருக்கும், அதனால காசல் பாடி இல்லை. காரணம் இல்லைன்னா காரியம் உண்டாகுமா? சூக்ஷ்ம சரீரம் இல்லை, ஸ்தூல சரீரம் இல்லை. சார் அவர்தான் சதங்க சக்கரம் சகித கொண்டலம் சொல்லல சார். மாய மேல எடுத்துல உங்களுக்கு எது எப்படி பார்க்கணுமோ அவருக்கு தோன்றதோ அப்படி அவர் அந்த உருவத்தை எடுத்துட்டு வர. கருத்மான் மேல ஒரு கையை போட்டுன்னு வந்தார் பார்க்கறதுக்கு. பிரம்மதேவருக்கு அப்படி ஒரு அனுகிரகம் பண்ணி வச்சிருக்காரு. அவர் மீது யாருன்னு நான் மட்டும் தனியாக ஒரு தரிசனம் பண்ணி வச்சிருக்கார் கஜேந்திரனுக்கு. ஆலோசனை இன்னும் வரல, ஒண்டியே தரிசனம் பண்ணிவிட்டார். யாராருக்கு எப்படி வேணுமோ அப்படி ஒரு தரிசனம் பண்ணி கொடுப்பார். ஆகையால் அவருக்கு சரீரம் இல்ல, இருந்தாலும் எந்த சரீரத்தையும் காண்பிப்பார். ஆகையால் அனங்கா அசரீர அதத்தா அசரீர அஸ்பர்ஷ தொடாதவர், யாரையும் அவருக்கு ஸ்பர்சம் இல்லை. மகான் சுசி அப்படி மகான் பெரியவரும் சுசி. இந்த மகான்கிறது இவ்வளவு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. இப்படி பகவானுடைய நாமாக்கள் இது வரைக்கும் நம்ம 7 நாமாக்களை பார்த்திருக்கோம். 7 நாமாக்கள்ல எப்படி இருக்கு தெரியுமா? அணு, புருஷா, சூரா, குணபிரது, நிர்குணா எல்லாம் பரஸ்பர விரோதமா இருக்கு. இந்த விரோதமான நாமாக்களுக்கெல்லாம் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்? ஔபாதிகமான ஒரு ஸ்வரூபம், உபாதியோட கூடியிருக்கும் பொழுது ஒரு சுபாவம், உபாதி இல்லாதான பாரமார்த்திகமான ஸ்வரூபம் ஒண்ணு தோற்றம், ஒண்ணு உண்மை. பரமாத்மாவுடைய ஸ்வரூபங்கள்ல சிலது நம்மகிட்ட இருக்கக்கூடியதான வியாபகாரிக்க நிலையை வச்சுண்டு இப்படி சொல்றோம். மெதுவான நிலை ஒண்ணு அப்படின்னு 7 நாமாக்கள் பார்த்தோம். அதுக்கு மேல வியாதீனம் தாரகாணாம் அப்படி காலகத்வாத் நகேன சித்ரியதே இது அக்ரதா. அடுத்தலாமா லோகத்துல எல்லா பொருளும் இருக்கட்டும், ஆனா எல்லா பொருளும் எதை விட்டு போக முடியாது. இந்த பூமியை விட்டு யாராலையும் போக முடியும். யானையா இருக்கட்டும் அல்லது வேற எந்த பொருளா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் இந்த பூமியை விட்டு உன்னுடைய தயவே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? பூமாட்டாவை சொல்ல முடியும். என்ன நீங்க தங்கறதுக்கு இடம் வேணும் சார், பூமியில இருக்கணும் இல்லையா? நல்ல பங்களால படுத்துக்கோ, ரோட்ல படுத்துக்கோ, அது எனக்கு வேண்டாம். ஆனா பூமி வேணுமா வேண்டாமா? பூமி இல்லாம இருக்க முடியுமா? ஒருத்தன் சொன்னா நான் 3வது மாடியில படுத்துக்கிறேன், நல்லது. இறங்கி வரணுமா வேண்டாமா? அங்கே இருக்க போறீங்களா? முடியாது.
பசுபட்சியாதிகள் அது மரத்துல மேல இருக்கு, அந்த மரம்னு ஒரு பூமியில இருந்தா தான் இருக்க முடியும். எந்த பிராணியாவதும் எனக்கு பூமி வேண்டாம்னு சொல்ல முடியுமா? முடியும். அதே போல நீங்க உட்கொள்ளக்கூடியதான பதார்த்தம் யாரா இருக்கட்டும், நீங்க இல்ல எந்த பிராணி உலகத்துல இருந்தாலும் அது உட்கொள்ளக்கூடியதான பதார்த்தம் எங்க இருந்து வரும்? பூமியில இருந்தா. அந்த பூமியை பிருத்திஸ்வயா திருதாலோகா, இந்த திருதங்கள் லோகங்கள் எல்லாம் பூமியில இருக்கு. சொந்த விஷ்ணுனா திருதா, நீங்க இந்த பூமி யாரால கேட்கப்படுறது? மகாவிஷ்ணுனா. அப்படி அந்த மகாவிஷ்ணுவானவர் என்ன ஆயிட்டார்? எல்லாத்துக்கும் தாரகமா இருக்கார், எல்லோரையும் தரிசனம் இருக்கார். அஷ்ட திக்கஜங்கள் இருக்கு இந்த பூமியை தூக்கிட்டு இருக்கு புராணங்கள் சொல்றது. 8 பக்கத்துலயும் 8 யானைகள் இருக்கா, யானைகள் சேர்ந்து பூமியை தூக்குறது அப்படின்னு புராணங்கள் சொல்லும். அந்த புராணங்கள்ல இன்னொரு கதை வேற சொல்லுது, சின்ன அம்சம். அது தூக்கிட்டே இருக்கோம் இல்லையா, என்னைக்காவது உடம்பு சிரிச்சுக்குமா இல்லையா? சிரிக்கிறது எப்படி சிரிச்சதுன்னா என்ன செய்யல, அதான் இறக்குமே இருக்கட்டும். அது தூக்கிட்டே இருக்குது, கொஞ்சம் அசைஞ்சதுன்னா என்ன அதானே எடுத்துட்டான். பத்ம புராணத்துல இப்படி ஒரு கதை, விவகாரம் முழுக்க அந்த 8 திக்கங்களுக்கும் தனித்தனியாக பேரு வேற கொடுத்திருக்க. இப்படி யானைகள் பூமியை தூக்கி கொண்டே இருக்குங்கிற ஒரு கதை. சகரபுத்திர பூமியை நோட்டுறதுக்காக அவர் என்ன பண்ணினார், அத்தனை பேரு அனுப்பிச்சு வரும்போது அவன் என்னன்னா குதிரையை கண்டுபிடிக்கிறதுக்காக நோண்டிட்டே இருக்கா. எது வரைக்கும் பண்ண அங்க யானையை பார்த்தா, யானையை பார்த்து யாருன்னு நான் தான் தூக்கிட்டு இருக்கேன் அந்த உலகத்தை இருக்கு அப்படின்னு அதையும் தாண்டி கீழே போனா அந்த பாதாள லோகத்துல அங்கே ஒரு மகர்ஷி பண்ணிட்டு இருக்கார், தபஸ் பண்ணிட்டே இருந்தார். கபில இருந்து பேர இருக்கு. அவர் பக்கத்துல குதிரை இருந்து, ஓஹோ இவர் தான் பிடிச்ச திருன்னு வந்திருக்காரோ அவரை ஈர்த்த பண்ணினார். அவர் கண்ணால பார்த்தாலும் எல்லாரையும் எடுத்துட்டாருங்கிற கதையெல்லாம் நமக்கு தெரியுது. இப்படி யானைகள் தூக்கிட்டு இருக்கு அட்டதிக்கதங்கள்னு ஒரு புராணத்தை. இன்னொரு புராணத்தை இல்ல சார், ஆதிசேஷன் தான் தூக்கிட்டு இருக்கார். தன்னுடைய 1000 தலைகள் மேல பணத்து மேல அவர் பூமியை தூக்கிட்டு இருக்கார் அப்படின்னு ஆதிசேஷன் தூக்கிட்டு இருக்காரு. சில கருத்து ஆதிசேஷனா இருக்கட்டும், யானைகளா இருக்கட்டும், அவளுக்கு தாங்கக்கூடியதான சக்தி யார் கொடுத்தா? எங்க பரமாத்மா தான் கொடுத்த. இதனால இந்த பூமியானது எல்லாத்தையும் தாங்கக்கூடியதான திறமையை பெற்றிருக்கோ, அந்த திறமையானது எங்க பகவானிடத்துல வந்து கொடுக்கப்படுறது. ஆகையால் பரமாத்மா எப்படி இருக்கார்? எல்லாத்தையும் தாங்கிட்டு இருக்கார். கொஞ்சம் யோஜனை பண்ணி பார்க்கணும். நாமெல்லாம் என்னைக்கு ஆனந்தமா இருக்கோம். எங்க பார்த்தாலும் பேப்பர்ல ஒரே அட்வர்டைஸ்மெண்ட், எல்லாருக்கும் வீடு கொடுக்குறேன் வீடு கொடுக்குறேன். அவ்வளவு வீடு ஜனங்களுக்கு வேண்டி இருக்கு, வாங்கிட்டு இருக்க. ஆனா அவன் 50 மாடி கட்டுறேன், இவ்வளவு மாடி கட்டுறேங்கிறான். என்னைக்காவது ஊர்ல அதை கொஞ்சம் இடம் கொடுத்ததுல மனுஷன் அட்டை கேட்டு எல்லாம். ஆனா இது தாங்கிட்டு இருக்காரு, யாரு தாங்குற? இன்னைக்கு நாம் சௌக்கியமா இருந்திருக்கோம்னா காரணம் அந்த பரமாத்மாங்கிறத அறியணும். நம்ம அதுக்காக தான் பரமாத்மாவுடைய விபூதியை அனுபவித்துக் கொண்டே இருக்கணும். நாம ஏதோ சௌக்கியமா இருக்கோம், மனுஷன் வேணும் நினைக்கலாம். நல்ல வீடு கட்டினேன், அது பண்ணினேன், இது பண்ணினேன், எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கிறது, இந்த சிமெண்ட் யூஸ் பண்ணினேன், அந்த கம்பி யூஸ் பண்ணிட்டு என்னமோ சொல்றாங்க. நல்லாத்தான் இருக்கு. எந்த கம்பியும் எந்த சிமெண்ட்டும் கொஞ்சம் பூமி விவசாயம் கொடுத்தா என்ன அவன் கதையை யோசனை பண்ணிப்பாரு. புரியுது? ஆயால் எல்லாத்தையும் தாங்கிறவர் அவர் இருக்கத்தோட்டு, அவர் கருணையோட இருக்கத்தோட்டுதான் என்ன நடக்கிறது. ஆயால் அவர் என்ன சர்வதாரகா பிருத்திவியாதீனாம் ஜாரகவனாவது ஜாரகத்வாத். எல்லாரையும் அவர் தாங்கிட்டு இருக்காரு சார். ஆனா அவரை யாராவது தாங்குறாளான்னு. ஏன்னா லோகத்துல எப்படி ஒரு வியாப்தி இருக்குன்னா, எது தாங்கப்படுகிறதோ அது இன்னொன்னு தாங்கிறது, எது தாங்கப்படுகிறதோ அதையும் இன்னொன்னு தாங்கிறது. அப்படித்தான் இந்த புத்தகம் இருக்கு, புத்தகத்தை டேபிள் தாங்கிறது, டேபிள பூமி தாங்கிறது, அந்த பூமியானது சமுதிரத்துக்கு மேல இருக்கு, அதை தாங்கிறது. இப்படித்தானே நம்ம பார்த்திருக்கோம். எல்லாத்தையும் தான் தாங்கிட்டு தாங்க முடியாதான் இருக்கா? இல்ல, பரமாத்மா தான். பரமாத்மாவை தாங்கிறதுக்கு வேற யாரு சார் இருக்கா? யோசனை பண்ணி பாருங்க. உலகத்தை முழுக்க அவர் தாங்குறாருன்னா, ஆனா எது நீங்க பரமாத்மாவை எது தாங்கிறது நீங்க சொல்ல போறோ
அதையும் பரமாத்மா தான் தாங்குறார். ஏன்னா அவர் எல்லாத்தையும் தாங்குறவர் சர்வதாரகா. அதனாலதான் சாந்தோக்கிய பத்திரத்துல நாரதர் கேட்டார், சனத்குமார் நாரதர் கதை எல்லாத்தையும் படிச்சுட்டு வந்துட்டார். எல்லாத்தையும் படிச்சார ஒழிய நிறைய டவுட் அங்கங்கே இருக்கவர். சனத்குமார் வந்து கேட்டார். சனத்குமார் என்ன பண்ணார், டவுட் எல்லாம் போக்கணும். சந்தோஷப்பா, முதல்ல நீ என்ன படிச்சியோ அதை லிஸ்ட் கொடுத்தார். பரிசைய பெரிய லிஸ்ட கொடுத்தார். இத்தனையும் கொடுத்தார். எல்லாத்தையும் கொடுத்திருக்கேன், எல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்ற. ஆனா மூல காரணமா ஒண்ணு இருக்கே, அதை படிக்கணும்பா அப்படின்னு சொல்லி அவங்க வரிசையா சொல்ல, இந்த மேல வசதி அதுக்கு மேல வசதின்னு சொல்லிட்டு கடைசியில பூமா அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை சொன்னார். சொல்லிட்டு பூமா என் நிலையில தன்னை விட இன்னொன்னு தெரிஞ்சுக்கலையோ, தன்னை விட இன்னொன்னு கேட்கலையோ, தன்னை விட இன்னொன்னு பார்க்கலையோ, அந்நிலை தான் பரமாத்மா நிலை, அதான் பூம நிலை அப்படின்னு சொன்னார். அதுதான் பரமாத்மான்னு அவர் இது வரைக்கும் இந்த மாதிரி அந்த பரமாத்மா எங்க இருக்கு, அது சந்தேக பிராணின்னு முதல்ல சொல்லிட்டு அந்த பரமாத்மா யார் தாங்கிட்டு இருக்கா, அவர் எங்க இருக்காரு அவர் பார்த்தார். தன்னை தானே தாங்கிட்டு இருக்காரு சார். அது எப்படி சார் முடியும்? தன்னை தானே எப்படி தாங்க முடியும்? முடியாது. அதவான மயம் அவர் யாராலையும் தாங்கப்படல, தன்னிடத்திலேயே தான் இருக்கார். இல்லைன்னா அவர் யாராலையும் தாங்கப்படாம இருக்கார். அதான் அவருக்கு சொல்லும் பொழுது ஆசிரதா பிருத்திவியாதீனாம் ஜாரகாடாம் அப்படி ஜாரகத்வா, உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லாவற்றையும் தாங்கி கொண்டிருக்கக்கூடியதான பூமி என்ன, அஷ்டதிக்கஜங்கள் என்ன, அல்லது அவித்யை என்ன, இப்படி அனந்தாதி பாம்புகள் ஆதிசேஷாதிகள் என்ன, இவாளையும் தாங்கி கொண்டு அவளுக்கும் தாங்கக்கூடியதான திறமையை கொடுத்து கொண்டு தான் எதனாலையும் தாங்கப்படாமல் இருக்காரோ, தன்னை தாக்குவதற்கு ஒரு பொருளுடைய அவசியம் இல்லாமலா இருக்காரோ, அவர்தான் சுவாமி ஆசிரதா. அந்த பரமாத்மாவுடைய பேரு ஆசிரதா. அதற்கு பிறகு இப்படி இவர் யாரையும் தாங்க முடியலைன்னு, யாரையும் இவரை தாங்க முடியல இப்படின்னு முதல்ல அதிருத்தான்னு இது அதிருத்தான்னு சொல்றேன் என்ன விசேஷம் அப்படிங்கிறது சொல்ல போற. இத